வெல்கம் டு டே 8. வழக்கம் போல் காடைங்களுக்கும் ஆடுங்களுக்கும் தீவனம் வச்சாச்சு. காலையிலேயே காடைங்களுக்கு நம்ம தான் ஓன் ஃபீட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் கடந்த 10 நாளாக சாப்பிட்றது நம்மளே மேக் பண்ண ஓன் ஃபீடு தான். ஸோ அதை எப்படி மேக் பண்ணோங்கிறத இப்போ பார்ப்போம். ஆடுங்களுக்கு முக்கியமாக கொடுக்க வேண்டியது அடர் தீவனம், பசுந்தீவனம், உலர் தீவனம். உலர் தீவனம் எனக்கு இப்போ கிடைக்கல. நம்ம அடர் தீவனம், பசுந்தீவனம் மட்டும் கொடுக்குறோம். ஸோ நவம்பர் 1லேருந்து நம்மளோட ஃபீடை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நவம்பர் 1லேருந்து 30 வரைக்கும் நம்மளோட ஃபீட் போட்டு அது எவ்வளோ வெயிட் கெயின் ஆகுதுங்கிறத நம்ம நோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம 100 கிலோக்கான அளவு என்னென்னா, ஆடுங்களுக்கு முக்கியமாக தேவையானது மாவுச்சத்து. அதுக்கு மக்காச்சோளமும் வெள்ளைச்சோளமும். மக்காச்சோளம் 40 கிலோ, வெள்ளைச்சோளம் 20 கிலோ. புரோட்டீனுக்கு கடலை புண்ணாக்கு 12 கிலோ, தேங்காய் புண்ணாக்கு 8 கிலோ, கோதுமை தவிடு 17 கிலோ. இது கூடவே டேஸ்ட்டுக்கு வெல்லம் 3 கிலோ. இதெல்லாம் சேர்த்துட்டு முக்கியமான விஷயம் நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா மினரல்ஸ். ஆட்டுங்களுக்கு நம்ம தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை கொடுக்கணும். கிட்டத்தட்ட 1.5 கிலோ சேர்க்கணும். நான் இந்த அக்ரோமின் ஃபோர்ட்ன்ற ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஒரு 1.5 கிலோ, அது கூடவே உப்பு ஒரு 1/2 கிலோ மொத்தம் நீங்கள் சேர்த்து அரைச்சிங்கன்னா ஒரு பவுடர் கன்சிஸ்டன்ஸில் வரும். கிட்டத்தட்ட நமக்கு 102 கிலோ ஃபீட் கிடைக்கும். காலையில் 150 கிராம், ஈவினிங் 150 கிராம்னு 300 கிராம் கொடுப்போம். கூடால நம்ம பசுந்தீவனம் கொடுக்குறோம். அதுங்க என்ன அளவுக்கு வெயிட் கெயின் இருக்கு, எப்படி growth இருக்குன்றத நம்ம நவம்பர் 30 வரைக்கும் வெயிட் பண்ணி அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அடுத்தடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்க உயிர் ஃபார்ம்ஸை ஃபாலோ பண்ணுங்க.